தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை மாநகராட்சி ஆணையர் வீட்டை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மண்டலம் 5 மற்றும் 6 பகுதிக்குட்பட்ட தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும், அதே போல பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 13 நாட்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் இல்லம் முன்பாக அமர்ந்து தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய பணியை உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும், அதே போல இந்த தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சில தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்திருக்கின்றனர். அவர்களையும் முதலுதவி வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குழுக்களாக வந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக கடந்த 1 மணி நேரமாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.